Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 5 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசன் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்தல். ஸோ இடம்பெயர்தல்னால் என்னதுங்க, ஒரு வேலைக்காகவோ இல்லை அந்த ஏரியா வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்குதோ ஏதோ ஒரு செயலுக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் தங்கி வாழ்கிறது தான் என்னதுங்க இடம்பெயர்தல். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே உலகம் முழுக்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எவ்வளோ சதவீதம் பேர் வந்து இடம்பெயர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இடம்பெயர்றதுக்கு எந்த இடத்த முதன்மையாக வந்து வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அவ்வளோவா ஒன்றும் இந்த பாடத்தில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பாக்ஸ் அண்ட் புக் பேக்கை பார்த்துக்கிட்டாலே போதுமானது தான். பட் இருந்தாலும் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க எந்தெந்த பேட்ச் வேணுமோ அதை நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இடம்பெயர்தலின் கருத்து படிவம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிராமத்துலேருந்து நகரம், நகரத்துலேருந்து வேறு ஒரு மாநிலம், இல்லை மாநிலத்துலேருந்து வேறு ஒரு நாடு, இந்த மாதிரி இடம் மாறி மாறி போகிறது தான் என்னது இடம்பெயர்தல். ஸோ பிறப்பு, இறப்பு மற்றும் இடம்பெயர்தலின் காரணமாக மக்கள் தொகையில் நிறைய வேறுபாடுகள் வந்து பார்க்கப்படுது. இப்போ நான் பிறக்கிறது ஒரு இடம், வளர்றது வேற ஒரு இடம், இறக்கிறது வேற ஒரு இடம்னா 3 இடத்துலையும் நான் வந்து என்ன ஆகுவேன், ரிஜிஸ்டர் ஆகுவேன். அப்போ மக்கள் தொகையில் பெரும் மாற்றங்கள் வந்து நிகழுது இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து இடம்பெயர்தலில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கனால இந்த இடம்பெயர்தலுக்கு ஒரு டெஃபைனிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக கொடுக்கறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் இது எப்படிங்க ஒரு இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பிடம் அடிப்படையில் இப்போ நான் பிறந்தது ஒரு இடம், வளர்றது ஒரு இடம் அப்படின்னா அது ஒரு கிளாஷ் ஆகுது மக்கள் தொகையில். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வாழ்கிறது ஒரு இடம், நான் இறக்குறது ஒரு இடமா இருக்குதுன்னா அதுவுமே வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ சொன்ன பாயிண்ட்டே தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஸோ எப்போவுமே 9th வரைக்குமே ரிப்பீட்டடாக வந்த பாயிண்ட்ஸே தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், 2011 சென்சஸ் எடுத்தாங்க இல்லைங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்போது இந்தியாவில் மொத்தமாக 121 கோடி மக்களில் 45 கோடி மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே தான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2011 சென்சஸ் மக்கள் தொகை இருக்குது இல்லைங்களா, அதில் எவ்வளோ பேர், 45 கோடி பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக 7.2 கோடி மக்களில் 3.13 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் இதில் பார்க்கும்போது ஓவரால் நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து மாறியிருந்தாங்க, இடம்பெயர்ந்திருந்தாங்க, 45 கோடி. அது நம்ம மொத்த மக்கள் தொகையில் பார்க்கும்போது நாட்டோட அளவில் 37% பேர் போயிருக்காங்க. ஆனால் வெறும் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது இந்த நாட்டின் அளவை விட நம்மளுக்கு கூடுதலாக இருக்குது. 43% பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இடம்பெயர்தலில் பெண்களை விட ஆண்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்வியஸாக பெண்கள் தான் வந்து ஆண்களை விட அதிகமாக வந்து இடம்பெயர்றவங்க. மெயினான ரீசன் என்னது, இந்த கல்யாணமாகி அவங்களோட இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் வந்து மெயின் ரீசனாக இருக்குது இல்லைங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எப்போவுமே யாராக இருக்குது, ஆண்களை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அது ஃபுல்லாக தான் இந்த 2 பேராகிராஃப் முழுக்க வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சர்வதேச குடியேறுபவர்களில் 15% பேர் பெண்களாகவும் 85% பேர் ஆண்களாகவும் இருக்காங்க. ஏன்னா வேலை நிமித்தமாக போகிறதுல ஆண்கள் தான் அதிகப்படியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்லேருந்து பெண்கள் வேலை நிமித்தமாக போகிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகி போய் செட்டில் ஆகிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆண்களோட விழுக்காடு தான் வந்து சர்வதேச குடியேறுபவர்களில் அதிகமாக வந்து காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகிலேயே மெக்சிகோ, அமெரிக்கா ஐக்கிய நாடு இடையேயான இடப்பெயர்வு பாதையை 2010ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே நீண்ட தூரம் வந்து இடம்பெயரும் பறவை பார்த்துக்கிட்டே ஒரு வேறு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது ஆர்டிக் டர்ன் அப்படிங்கிற பறவை தான். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தன்னோட சமுதாயத்தை முன்னேற்றணும், தன்னோட குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வேலைகளுக்காக வந்து இடம்பெயர்றாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. சிலர் தான் வந்து மேரேஜ் ஆகி போகிறவங்களா இருக்காங்க, பல பேர் வந்து என்னது வேலைகளுக்காக வந்து படிப்புக்காக வேலைக்காக செல்கிறவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இடப்பெயர்வு கொள்கைகள். ஸோ இப்போ வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமை, பாதுகாப்பு இல்லாத தன்மை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதே தான் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நமக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த லெசனே நமக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளாஸோட எக்கனாமிக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னும் 10th எக்கனாமிக்ஸ் மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது.
ஸோ முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கும் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணும், ஆன்லைனில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.